ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த ட்ரேட்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சிக்னல் கிடையாது, நம்மளோட அனலைசிஸ் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் அதில் பெஸ்ட் அனலைசிஸா கோல்டு அனலைசிஸ் எடுத்து மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துருந்துச்சு. அந்த மூமெண்டம்ல நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிருக்கலாம், அதேமாதிரி அடுத்தடுத்த சார்ட்ஸ்ல என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ செக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரேட் ஜெனரேஷன் கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ட்ரேட் ஜீனியஸ் கிரீவ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டான பிளாட்ஃபார்ம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா May 13 வந்து நாம வந்து சார்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் ஃபுல்லா ஷேர் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த வீக் ஷேர் அப்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடரா இருக்கணும், என்னென்ன இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது டெய்லி 4 hours and 50 minutes ஒரு ப்ராப்பர் பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ரியாக்ட் ஆனா என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோர்காஸ்ட் பண்றோம். ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ணி அதோடைய அப்டேட்டுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கொடுத்தாச்சு. ஆக்சுவலி இது சிக்னல் கிடையாது, இது பிளான் மட்டும் தான் கொடுக்கும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கோல்டு அனலைசிஸ் கொடுத்துருந்தோம், இப்படிதான் மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி கொடுத்தாச்சு. May 14 நம்ம May 13 கொடுத்த அனலைசிஸ் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான கோல்டு அப்டேட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணிடணும். ஆக்சுவலி 50 minutes அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன் கொடுத்துருந்துச்சு. ஸோ 50 minutes அப்டேட் பண்ணி நம்ம அனுப்பிடணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டு ஈரோ யூஎஸ்டி சார்ட் அனுப்பிடணும், ஆன்டி யூஎஸ்டி சார்ட். ஆக்சுவலி முதல்ல நாங்கள் எப்படி கொடுத்துருந்தோம், இப்போ 14ஆம் தேதி எப்படி அப்டேட் ஆச்சு அப்படிங்கிற இப்போ ஆன்டி யூஎஸ்டி சார்ட்ல நான் இங்கே கொடுத்துருந்தோம். இங்கே மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகும், அப்படி இல்லாட்டி இதை டாமினேட் பண்ணி கீழே வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியூஎஸ்டி அப்டேட் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ சப்போர்ட் லெவலில் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகணும், கீழே வரணும். அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வரதுக்கான அப்டேட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட அப்டேட்டு நம்ம சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம என்னென்னலாம் கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ஸ்ல மார்க்கெட்ல ஒபே பண்ணிருந்துச்சு. அதுதான் இங்க இருந்து மெயினான விஷயம். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டியூஎஸ்டி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்ன நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட்டுமே அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிருந்துச்சுன்னா ஒபே பண்ணிருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு சார்ட்டுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா நடந்துச்சா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுத்தோட அப்டேட்ல வந்து ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ஸ் கிடைக்கல. ஆஃப்டர் தட் 14ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கரெக்டாக பாருங்க, டேட்டை பார்த்துக்குங்க. நான் சொல்றது 14ஆம் தேதி May 14. இங்க மேலே தெரியுதா 14 அப்படின்ட்டு. May 14ஆம் தேதி நான் கொடுத்த அனலைசிஸ் இதை பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கீழே வந்து 50 minutes லோல இருந்து என்ன ஆகும், மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்ல நடந்துமா நடக்காதான்னு நினைக்கிறீங்களா? இங்க நடந்துச்சு. நாம என்ன பிளான் பண்ணோமோ இந்த MBOS சொல்லிட்டு ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்கு, லெட்ஸ் கம் டு த நம்மளோட மார்க்கிங் லெவல்ல மார்க்கெட் வந்துட்டு என்ன இருக்கு, அங்கேருந்து ஷூட் டு த பை. இது நடந்துச்சா அப்படிங்கிட்டா இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுக்கான ரிவ்யூ வந்துட்டு நான் ஆக்சுவலி 14ஆம் தேதியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்தப்போ அதுக்கு முன்னாடியே நான் கூட இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எங்க டீம் கொடுத்துருந்தோம். அது கேட்ட மாதிரி என்னாச்சு, மார்க்கெட்டு சூப்பர்பா டிராவல் பண்ணிருந்துச்சு. இது மட்டும் தான் இங்க நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் இது. செகண்ட் அப்டேட் கோல்டு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுவுமே ஒரு பர்ஃபெக்டா என்ன பண்ணிருக்குன்னா இதோட ரியாக்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது. அது என்னங்கிறத பார்ப்போம்.
ஆஃப்டர் தட் யூஎஸ்டி கேட் நான் 12ஆம் தேதி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் இந்த எம்பிஓஎஸை பிரேக் பண்ணிட்டா ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரும், கீழே வந்து இந்த எஸ்டீம் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான அனலைசிஸ் எப்போ கொடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்டி கேட் 15ஆம் தேதி கொடுத்தேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் 15ஆம் தேதியில இருக்கேன். பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு மே 15 ஷேர் பண்ணப்போ இந்த இடத்துல இங்க பிரேக் டவுன் பண்ணணும். இந்த பிஓஎஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, இங்க பிரேக் டவுன் பண்ணிட்டா மார்க்கெட் என்ன பண்ணும், ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்கே என்ன ஆகலாம், மேலே போகலாங்கிறதுதான் ப்ரெடிக்ஷன். ஏன்னா டிமாண்ட் சொல்ல என்ன பண்ணணுங்கிறது. ஸோ அதை கரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒபே பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், அனலைசிஸ் கொடுத்தாச்சு. அது இந்த இடத்துல நடந்திருக்கான்னு பார்த்தா செக் அவுட். ஸோ என்ன பண்ணியிருக்கு, இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, கன்ஃபர்மேஷன் கொடுக்குற, கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அதுவும் ரீடேஸ்மெண்ட் ஏரியால அங்கேருந்து வந்து மார்க்கெட் எகைன் என்ன ஒரு டிமாண்ட்ல எஸ்டீம் டிமாண்ட்ல மார்க்கெட்டு ஷூட் ஆகி மேலே போகுது. ஒரு ப்ராபபிலிட்டியான என்ட்ரி வந்து நம்மளால என்ன பண்ண முடிஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு கூட நாங்கள் கேட்டுருக்கோம், உங்களுக்கு வேல்யூபிளான லேர்னிங் இது சிக்னல் கிடையாது, லேர்னிங்காக நாங்கள் என்ன பண்ணோம், லைவ் ஃபோர்காஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் தேஜி நியூஸ் ஏரியா 50 minutes அப்டேட் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். எத்தனாம் தேதி, மே 14. மே 14 அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல உடச்சுன்னா அப்படியே மேலே போயிடும், இங்க இன்னும் மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ஜோன்ல சப்போர்ட் லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண. ஏன்னா நான் 15ஆம் தேதி நான் அப்டேட் கொடுக்குறேன், 15ஆம் தேதி மார்க்கெட் மேலே போனோன்னா அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒன்று இந்த சப்போர்ட் லெவலில் ஆக்சுவலி இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து இருக்குல்ல, அங்கேயே நீங்கள் ஒரு பை என்ட்ரியை எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். ஆஃப்டர் தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இம்பல்ஸுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இம்பல்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 70% போயிடுச்சு. ஆக்சுவலி ரீடேஸ்மெண்ட் ஏரியாவை தாண்டிட்டா மார்க்கெட் எங்கே போயிடும், 100% போயிடுங்கிறது நம்மளுடைய ரூல். ஆக்சுவலி அந்த ரீடேஸ்மெண்ட் ஏரியாவை தாண்டினதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், ஒன்று பை ஆகணும், ரைட்டா. ஆனால் எங்கேருந்து பை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும், அதாவது இந்த ஃபிளிப் அப்படின்றதா இதான் நமக்கு லோ, இந்த லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட் இட்ஸ் கோ ஃபார் த பை. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது, அங்கேருந்து ஷூட் அவுட். அப்போ நம்ம ட்ரேட் ஒன்று இங்க பிளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? ஆஃப்டர் தட் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகுது, நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 95% மார்க்கெட் போயிடுச்சு. போயிட்டு இங்கேன்னு ஒரு கீழே வருது அப்படிங்கப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைக்கப்ப திருப்பி பண்ணலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை தாண்டிட்டாரா மார்க்கெட் என்ன ஆகுங்க, கீழே விடும், அதர்வைஸ் மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா இன்டர்னல், அதாவது மேஜர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருச்சு, அதே நம்ம இன்டர்னலாகவும் என்ன பண்ணியிருக்கேன், ஃபிளிப்பு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த மொமெண்டமுக்கு ஒரு ப்ராப்பரா 50% என்ன பண்ணிருக்கு, ரீடேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, அதுவும் எங்க ஒரு ப்ராப்பரான சப்போர்ட். அப்போ இந்த இடத்த கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணி இங்க ஒரு பை என்ட்ரி எடுத்து 1:3 இந்த ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணிருக்கோம். சிம்பிள். ஸோ கிட்டத்தட்ட 1:3 இவார பேஸ் அவுட்டா வைக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணுமே தவிர நான் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்மளுடைய கோல்டோடைய அப்டேட் இப்படிதான் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம், யூஎஸ்டி கேடோட அப்டேட் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு தெரியும். ஆஃப்டர் தட் எகைன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யூஎஸ்டி கேட்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொல்லி இந்த டிமாண்ட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்குன்னா ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஆக்சுவலி 4 ஹவர்ஸ்ல மார்க்கெட் மேலே தான் போகும். சரி 4 ஹவர்ஸ்ல மேலே போகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 50 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது 4 ஹவர் சார்ட், இங்கே இருக்கிறது 15 மினிட்ஸ். ஓகேங்களா, இதுதான் ரிஃபைன்மெண்ட். ஓகே,
ஸோ 4 ஹவர்ஸ்ல மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரும் நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி பிஃபோர் சார்ட் என்ன பண்ணிருக்கோம், மேலே போயிட்டு கீழே வரும் போட்டிருக்கோம். ஆஃப்டர் தட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பார்க்கறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரோ யூஎஸ்டியோட அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இப்படி தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அன்டில் தென் ஆட் யூஎஸ்டிலையுமே மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறத 4 ஹவர்ஸ்ல கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஜோன்ஸ் என்ன பண்ணியிருந்தோம், ரிஃபைன் பண்ணி நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் இருக்கும், இப்போ மேலே போகிற மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரிஃபைன் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 3 அனலைசிஸ் நம்ம 14ஆம் தேதி நான் கொடுத்துருந்தேன். அந்த 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கொடுத்த யூஎஸ்டி கேர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன ஏரியாவில் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லியிருந்தது என்ன, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிறது பார்த்தா, நான் யூஎஸ்டி கேர் சார்ட் போனேன். நான் 14ஆம் தேதி காமிக்கிறேன், பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கங்க. எத்தனை மணிக்கு, 13:59 காமிக்கிறேன். ஆஃப்டர் தட் அது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருது, ஒரு சப்போர்ட் லெவல்ல இந்த இடத்துல என்ன வருது, ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்குது. என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் கீழே வைக்கிறோம், டார்கெட் இது வரைக்கும் சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம். ஸோ அதை அப்டேட் பண்ணிங்கன்னா நியர் 1:3 வந்து மார்க்கெட் வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. அடுத்த நம்ம ரெடி பண்ணி அனுப்பி விட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூஎஸ்டி நம்ம சொல்லியிருந்தோம். ஆட் யூஎஸ்டியில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல செல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீம் சொல்லியிருந்தோம். அதே பாருங்க, இப்போ நான் அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு. இந்த சார்ட் ஷேர் பண்ணது எப்போ, 16ஆம் தேதி மார்னிங். ஸோ அப்போ இந்த சார்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா அதே 14ஆம் தேதி தான் இருக்குது. இங்கே 16 காமிக்கிட்டதே நினைங்க. இந்த 14ல தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வருங்கிற மாதிரி பண்ணிடணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் த செல்லிங் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்குமா, வெயிட்டிங் ஃபார் த செல்லிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது இங்கே நடந்துருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், வெயிட்டிங் ஃபார் த செல்லிங் கன்ஃபர்மேஷன்ல என்ன கழிச்சிருக்கு, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் கழிச்சிட்டு we can making the entry and then stop loss and then taking the target. So இந்த என்ட்ரியுமே டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ நாங்கள் என்ட்ரி கொடுக்க மாட்டோம், அனலைசிஸ் மட்டும் தான் கொடுப்போம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டார்கெட் ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. 16ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் தட் யூஎஸ்டி கேடோடைய அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் போயிருந்துச்சு, ரைட்டா. இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆனதோட அப்டேட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் தட் கோல்டோட அனலைசிஸ் மார்க்கெட் இங்கேன்னு வந்துட்டு மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் தட் ஆட் யூஎஸ்டி இந்த பிளான்ல ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எப்போ சொல்லியிருக்கோம், 17ஆம் தேதி சொல்லியிருக்கோம். அதாவது ஆக்சுவலி இன்னைக்கு 17ன்னு நினைக்கிறேன், ரைட்டா. இன்னைக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் யூஎஸ்டி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் தட் பிட்காயின் பிடிசி யூஎஸ்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம கொடுத்த, அதாவது 14ஆம் தேதி கொடுத்த பிட்காயினுடைய அனலைசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கோம், 14ஆம் தேதி கொடுத்த பிட்காயினோட அனலைசிஸ் பர்ஃபெக்டா என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி 50 மினிட்லுமே அதே தான் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணால் கீழே வரும், இது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். ஆனால் என்ன பண்ணிருக்கேன், பிரேக் டவுன் பண்ணுது, பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்து பிரேக் டவுன் பண்ணுது, என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வைக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா 1:1 டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக மாறுது. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக மாறும்போது என்ன ஆகுது, எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நேராக போய் என்ன பண்ணிடு, பிரேக்கே வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ஓகேவா. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோடைய ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இருந்து வந்து மார்க்கெட் மேலே போகலாம், ரெஸ்பெக்டிங் த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இங்கேயுமே பாருங்க என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகலாம். இங்கே என்ன இருக்கு, ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாங்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தோம். அது வந்து இங்க நடந்திருக்கான்னு பார்த்தா எஸ், என்ன பண்ணிருக்க, இட்ஸ் ரெஸ்பெக்டிங் த புல்லிஷ், என்ன பண்ணிருக்கு, புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரியாக்ட் பண்ணி மேலே போகுது. ஸோ இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போலானோம். ஆஃப்டர் அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போலான்னு பண்ணிடணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க வரவே இல்லை, அப்படியே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நம்மளுமே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோதாங்க கான்செப்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட். நம்ம ஒரு மார்க்கெட்டோடைய வே எப்படி இருக்கலாம், ஒரு மார்க்கெட் கிட்ட போயிட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நாங்கள் கொடுத்துடுவோம்.
பட் அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள், சொல்லி கொடுத்த கன்ஃபர்மேஷன், சொல்லி கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நாங்க ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அந்த ட்ரேட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் மற்ற சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணி எங்க டீம்ல ஒரு மெம்பர் ஆகி இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ஸை, ஒரு ப்ராப்பரான ட்ரேட்ஸை எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இந்த வீக் பாருங்களேன், நாங்க ஷேர் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தென் 10% மேல உங்களால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த லாஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா அதுக்கான எத்திக்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அந்த மொமெண்டமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மளோட ட்ரேட் ஜீனியஸுடைய கும்பகோணம் பிரான்ச் அண்ட் சென்னை பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டோட ப்ராப்பரான லேர்னிங்கும் கொடுத்து, ப்ராப்பரான ப்ராக்டிஸும் கொடுத்து, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ட்ரேட் ஃப்ளோவும் கொடுத்து, அதை தாண்டி உங்களுடைய லைஃப் அடுத்த லெவல் சர்வே பண்ணுறதுக்கான ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கிறப்போ அந்த ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அச்சீவ் பண்ண முடியும். எனவே until then, bye bye, see you.